Hey Louise, hi, வணக்கம், welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்மளோட ஹேண்ட்ஸை வந்து எப்படி பாதுகாப்பாக டேக் கேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் வீடியோ. எப்போவுமே நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் கொடுக்குற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்மளோட ஹேண்ட்ஸ் ஃபீட்டுக்கெலாம் கொடுக்கறது கிடையாது. அதுக்குன்னு மெனிக்யூர் பெடிக்யூர்னு சொல்லிட்டு பார்லர் போய் நம்மளோட மணி அண்ட் டைமும் வேஸ்ட் பண்ண முடியாது. நான் சொல்கிற இந்த டிப்ஸு ஹோம் ரெமடிஸ்லாம் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களோட ஹேண்ட்ஸ் வந்து ஸ்மூத்தாக நல்லா இருக்கும். எப்பவுமே நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து ஃபேஸ் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவோம், மாஸ்க் யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா நம்மளோட ஃபேஸில் உள்ள டெட் ஸ்கின் செல் அதெல்லாம் போய் போஸ்லெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தான் நம்மளோட ஹேண்ட்ஸ்லேயும் டெட் ஸ்கின் செல் இருக்கும். அதில் இருக்கிற போஸ்லாம் வந்து நல்லா டர்ட்லாம் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மாஸ்க் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணணும். அதை வந்து எப்படி சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் தீபாவளிக்குலாம் 4 வீக்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவ் இருக்கும். உங்களுக்கு கையில் டேன் இருந்தால் போயிடும். இது உங்களுக்கு கை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ட்ரையாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இதில் 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஹேண்ட் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தேவையானது வந்து ஓட்ஸ் தான். ஓட்ஸில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட், இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ட்ரை ஸ்கின்னை ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட ஸ்கின்லேருந்து டெட் ஸ்கின் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுது. நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற டர்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஓட்ஸ் ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது பார்த்திங்கன்னா சுகர் வந்து ஒரு நல்ல எக்ஸ்ஃபோலியேட்டர். கைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் கூட யூஸ் பண்ணி உங்களோட ஃபேஸ்க்கு வந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ், லிப்ஸு எல்லாத்துக்குமே வந்து நம்ம சுகரும் காஃபி பவுடர் மட்டுமே போதும், நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட ஸ்கின்னை வந்து ரெஜுனேட் பண்ணி அப்படி பிரைட் ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது கஸ்தூரி மஞ்சள் பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து அந்த காலத்துலேருந்து கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட ஸ்கின்ல சன் டேன் அது மாதிரி சன்பர்ன் ஏதாச்சும் இருந்தால் அதை க்யூர் பண்ணுறதுக்கும் கஸ்தூரி மஞ்சள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னஸும் கொடுக்கும். அடுத்தது ஹனி வந்து ஃபுல்லாக ஆன்டி ஆக்சிடென்ட் தான் இருக்குது. அதுவும் நீங்கள் நேச்சுரல் ஹனினா ரொம்பவே நல்லது. நம்மளோட ஸ்கின்னை வந்து எக்ஸ்ட்ரீமாக கிளென்ஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணி நல்லா க்ளோ பண்ணுறதுக்கு இந்த ஹனி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து விட்டமின் இ ஆயில் எதுக்குன்னா நம்ம ஸ்க்ரப் பண்ணுறப்போ நம்மளோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடக்கூடாது. அதுக்காக விட்டமின் இ நம்ம போடுறதுனால கொஞ்சம் வந்து ஸ்க்ரப் வந்து மாய்ஸ்சரைசராக வச்சுக்கும். அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். நீங்கள் கோகோனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் எல்லாமே வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும்னு இல்லை, உங்ககிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் காஃபி பவுடர் அண்ட் சுகர் இருந்தால் மட்டும் போதும். இல்லைனா ஓட்ஸ் அண்ட் சுகர் இருந்தால் போதும். இல்லைனா ஜஸ்ட் உங்கள் ஃபேஸ் வாஷ் கூட சுகர் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த இது மெத்தட் பண்ணலாம். ஹோம் ரெமடிஸ்க்கு வந்து அளவே கிடையாது. நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா லெமன் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். லெமன் வந்து ஃபுல் ஆஃப் சிட்ரிக் ஃப்ரூட். ஸோ வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ பிரைட்னஸ் அண்ட் லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் காட்டுறேன். உங்களுக்கு தெரியும் நல்லா ஒரு சாஃப்ட் லேயர் மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். ரொம்ப ஹார்ஷாக இருக்காது, குறன்னு இருக்காமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டேன். நீங்களும் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ட்ரையாக இருக்கிறப்ப நம்ம பண்ணணுன்னா நம்மளுக்கு வந்து அது ஸ்க்ராச்சஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது ஸ்கின்ல. அதனால தான் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து நல்லா சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட ஃபிங்கர் டிப்ஸ், அப்புறம் வந்து கைக்கு இடையில, அதே மாதிரி இங்கே வந்து கீழே இருக்கும்ல நம்மளுக்கு முட்டி இருக்கும்ல, முட்டி பக்கத்தில், அந்த இதிலலாம் சூப்பராக வந்து பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ளோ கிடைக்கும் கையில். அதுக்காக தான் இது முக்கியமாக பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா ரேசர் யூஸ் பண்ணி ஷேவ் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஹேர் ரிமூவ் பண்ண மாட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப் வேணாம். நீங்கள் ஹேர் ரிமூவ் பண்ணுவீங்கன்னா ஸ்க்ரப் பண்ணுறதுக்கப்புறம் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து நல்லா உங்களோட ஹேர் வந்து நல்லா ரிமூவ் ஆகும். அதுக்காக தான் நான் ஜில்லட் வீனஸில் வந்து அந்த 2 கலருமே யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால தான் அந்த 2 ஆப்ஷன் காமிச்சேன். உங்ககிட்ட எது இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஹேண்ட் பேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் கேர்டில் அவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. நம்ம ஷேவ் பண்ணியிருக்கிறதுனால, ஸ்க்ரப் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த கேர்ட் அதெல்லாம் மாற்றி நம்மளோட ஸ்கின்னை ரெஜுனேட் பண்ணி ஹெல்ப் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை சூப்பர் மாய்ஸ்சரைசராக வச்சுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கடலை மாவு பற்றி பயங்கரமான நல்ல விஷயம் இருக்குது. நம்ம பாட்டி கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது கடலை மாவில். அது மட்டும் இல்லை, நீங்கள் கடலை மாவு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, பச்சைப்பயிறு மாவு யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட இருக்கிற முல்தானி மெட்டி இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது யூஸ் பண்ணுறதுனால டேனை ரிமூவ் பண்ணுது, இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னஸ் கொடுக்குது. அது மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்கின்னை வந்து அகெயின் ஏதாச்சும் டர்ட் இருந்தால் போர்ஸ்லேருந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கடலை மாவு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்ககிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். தேர்ட் அண்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர். ஆமாங்க, பொதுவாக காஃபி பவுடர் பாடி ஸ்க்ரப்லேயே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கு கூட காஃபி பவுடர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். நம்ம சன்லேருந்து வர யூவி ரேஸ்னால ஸ்கின் டேமேஜ் ஆகும்ல, சன்பர்ன்லாம் வரும்ல, அதெல்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்கு கூட காஃபி பவுடர் ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த இதை மறந்தாலும் காஃபி பவுடர் ஆட் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். உங்களோட ஃபேஸுக்கு கூட பிரைட்னஸ் வேணும்னா உங்களோட ஃபேஸ் வாஷோட லைட்டாக இந்த காஃபி பவுடர் ஆட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள். நான் ஷேவ் பண்ணியிருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணலை, நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேண்ட் பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்போவுமே நீங்கள் இந்த ஹேண்ட் பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அப்படி சில்லுன்னு சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி மஞ்சளும் லெமனும் நான் ஷேவ் பண்ணியிருக்கிறதுனால தான் யூஸ் பண்ணலை. நீங்கள் வந்து ஷேவ் பண்ணலை, ஹேர் ரிமூவ் பண்ணலைன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்மளோட ஹேண்டோட பேக் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா திக் லேயராக ஃபுல் ஹேண்ட்லேயும் வந்து போட்டுக்கலாம். இதை நீங்கள் வந்து காலுக்கு கூட போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் கொடுக்கும். சில்லுன்னு அப்போ அது ஒரு நல்ல செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அது உங்களுக்கு ஜில்லுன்னு அவ்வளோ நேரம் வந்து ஹார்ஷாக ஸ்க்ரப் பண்ணிடலாம் முடிச்சுட்டு இந்த ஹேண்ட் பேக் போடுறப்போ அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணோன்னா மறக்காமல் மாய்ஸ்சரைசர் போட மறந்துடாதீங்க. ஸோ அப்போ தான் நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும், இல்லைன்னா ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான ரெமெடிஸ் வச்சு நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் வந்து ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபேஸுக்கு ஆகட்டும், இல்லைன்னா உங்களோட ஹேண்ட்ஸ் ஃபீட் எதுக்குனாலும் நைட் ட்ரை பண்ணுங்கள். நைட் வந்து நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல் டே ரெஸ்ட் எடுப்பீங்க மார்னிங் வரைக்கும். ஸோ உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ரிலாக்ஸிங் டைம் கிடைக்கும். நீங்கள் மார்னிங் பண்ணிவிட்டு உடனே வெளியே போனீங்கன்னா சன் எக்ஸ்போஷர் ஆகி ரொம்ப டெலிகேட்டடாக இருக்கும்ல, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு அதை பாதிப்பு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படியே நீங்கள் ரொம்ப ஹரிபரியாக பண்ணியே ஆகணும் அவசரம்னு சொன்னால் நீங்கள் மார்னிங் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மேக்ஸிமம் நைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக உங்களுக்கு கொடுக்கும். ஹேண்ட்ஸ்க்கு எப்போவுமே வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் ரொம்ப சாஃப்டா இருக்கும், இல்லைன்னா ட்ரை ஆயிரும். இது எப்பவுமே வேற என்ன பண்றது, ஷேப்லாம் பண்ணிக்கோங்க. நெயில்ஸ்லாம் இருந்தா ஷேப் பண்ணிக்கோங்க. எனக்கு நெயில்ஸ் வளரவே வளராது, அதனால அது பிரச்சனையே இல்லை. நீங்க வந்து நெயில்ஸ் உங்களுக்கு நல்லா வளரும்னா எப்பவுமே கட் பண்ணி அதை ஷேப்ல வச்சுக்கோங்க. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட். இதுதான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டேனிங் ப்ராப்ளம் இருந்தா, உங்களோட ட்ரை ஸ்கின் இருந்தா இது ரொம்ப எஃபெக்டிவா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி உங்களோட சஜஷன் வீடியோ எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.